சொற்றொடர். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர். எடுத்துக்காட்டு: நீர் பருகினான், வெண்சங்கு ஊதினான். தொகை நிலைத்தொடர். பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி, அதாவது மறைந்து, இரண்டு அல்லது அதற்கும் மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகை நிலை தொடர் என்று கூறுவர். இதுக்கு எடுத்துக்காட்டு: கரும்பு தின்றான். அதாவது கரும்பு தின்றான் அப்படின்னா கரும்பை தின்றான். இதுல ஐ என்ற வேற்றுமை உருவு மறைந்து வந்துள்ளது. எங்க அப்படின்னா கரும்பு தின்றான் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? கரும்பை தின்றான் சொல்றோம் இல்லையா? அதுல கரும்பை, அதுல ஐ என்ற வேற்றுமை உருவு நடுவுல மறைந்து வந்து பொருளை தருகிறது. எனவே இது தொகை நிலை தொடர் எனப்படும். இந்த தொகை நிலை தொடர் 6 வகைப்படும். 1. வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை ஆகியன ஆகும்.